அதிகாரம் 1. மல்கியா தீர்க்கதரிசி யூதர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்துகிறார். அதன் பின்பு அவர் கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். முதலாவதாக யூதர்களுடைய பாவங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்கள் கடிந்து கொள்ளப்படுகிறார்கள். அதன் பின்பு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. யூதர்கள் தங்கள் பாவங்களுக்கு உண்மையாய் மனம் திரும்பும் போது கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். பரிசுத்த ஆவியானவர் இதே முறைமையிலேயே மனுஷருடைய ஆத்துமாக்களில் கிரியை நடப்பிக்கிறார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8. பரிசுத்த ஆவியானவர் முதலாவதாக காயத்தை திறக்கிறார். அதன் பின்பு அந்த காயத்திற்கு மருந்து போட்டு கட்டுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை தமக்காக தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு தம்முடைய தெய்வீக பராமரிப்புகளை கொடுத்து அவர்களை ஆதரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிரமாணங்கள் மூலமாக அவர்களை ஆளுகை செய்கிறார். ஆனால் இஸ்ரவேல் வம்சத்தாரோ கர்த்தருடைய கிருபையை வீணாய் பெற்றிருப்பது போல தெரிகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அநேக நன்மைகளை செய்திருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு நன்றி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஆராதனை பிரமாணங்களையும் நியமங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் அதை அசட்டை பண்ணுகிறார்கள். யூதாவின் மனுஷரை போலவே ஆசாரியரும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நிர்விசாரமாய் ஜீவிக்கிறார்கள்.